ஹலோ, இந்த லைட் கேதர்டு மேக்ஸி எப்படி ஈஸியாக பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் பேப்பரில் பண்ணி காட்டுறேன். உங்கள் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்னரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதையே நான் வந்துட்டு இப்போ ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஃபோல்ட் அண்ட் தென் ஒரு கார்னர் பீஸ் எடுத்து ட்ரையாங்கிளாக மடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இது லைனிங்ன்றதுனால நம்ம செமி சர்க்குலர் ஃபார்முலா போடுறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம வந்து கேதர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா மாறும். ஸோ செமி சர்க்குலருக்கான ஃபார்முலா வந்து waist round divided by 3.14. ஸோ waist round 27 divided by 3.14 8.5 வருது. நம்ம அந்த எட்ஜ்லேருந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும் 8.5. நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து 27 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஃபுல் லென்த்து. ஸோ 27 ப்ளஸ் ஆல்ரெடி மார்க் பண்ண 8.5 இஸ் ஈக்குவல் டு 35.5. ஸோ நம்ம அந்த எட்ஜ்லேருந்து 35.5 மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட பாடிஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை 4 மடிக்கணும். லைக் மொத்தம் 4 பீசஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஃபேப்ரிக்கோட எண்டில் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே ஏறக்குறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கனால. அதுக்கப்புறமா ஒரு 1/2 inch மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்மளோட ஃபுல் லென்த் ஆஃப் த பாடி எவ்வளோன்றதை போட்டுக்கணும். நான் இதில் வந்து 14.5 inches எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஷோல்டரோட ஃபார்முலா. நம்ம இப்போ க்ளோஸ் நெக் பண்ண போகிறதுன்றதுனால ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணாலே போதும். ஸோ 14 என்னோட ஷோல்டர், ஃபுல் ஷோல்டர். ஸோ டிவைடட் பை 2 7. ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஃபார்முலா ஹார்ம் ஹோல் டிவைடட் பை 2. என்னோட ஹார்ம் ஹோல் 15 inches. ஸோ 15 inches டிவைடட் பை 2 7.5. ஸோ 7.5 மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஃபார்முலா பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. ஸோ பஸ்ட் ரவுண்ட் வந்து 32 டிவைடட் பை 4 8 inches. ஸோ 8 inches மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டரில் ட்ரா பண்ண அதே 7 inches ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 7.5ல் மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கர்வை மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது நம்ம ஹார்ம் ஹோல் டிவைடட் பை 2 பண்ண வேல்யூ இதில் இருக்கணும். ஆர்எல்ஸ் அந்த வேல்யூவோட ஒரு 1/2 inch அதிகமாக இருந்தால் ஓகே. 1/2 inchக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து நெக் லைனுக்கு ஒரு 3 inches மார்க் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்துட்டு waist round டிவைடட் பை 4 பண்ண போகிறோம். ஸோ waist round 27 டிவைடட் பை 4 6.75 வரும். அதை மார்க் பண்ணிடுறோம். அடுத்து ஷோல்டரில் ஒரு 1/2 inch ஸ்லோப் விடுறோம். இப்போ எல்லா ஜாயினிங்ஸும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இது பேக் போர்ஷன்றதுனால நம்ம 2 inches நெக் டெப்த் விடுறோம். ஸோ 2 inches ட்ரா பண்ணி ஒரு அழகான கர்வ் ட்ரா பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சீம் அலவன்ஸ் விட போகிறோம். ஸோ எவ்வளோ விடன்றதை பார்த்துக்கலாம். ஷோல்டரில் 1/2 inches, ஹார்ம் ஹோலில் 1/2 inches, சைட்ஸில் 1.5 inches ஒரு 1 inches. நான் 1.5 விட்டுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக பாட்டம் ஏரியாவில் நம்ம மேக்ஸி அண்ட் பாடியை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inches. அவ்வளோதான், நம்மளோட பேக் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ட்ரா பண்ணலாம். அதே ஃபேப்ரிக்கில் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்தோம்ல ஹார்ம் ஹோல், அதில் நம்ம ஒரு இன்சைடில் ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 dotsையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் நான் இதில் 4 inches கொடுத்துருக்கேன். 4 inches கரெக்டாக இருக்கும். ஸோ 4 inches ட்ரா பண்ணி அகெயின் ஒரு கர்வ் கொடுத்துடணும் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. அண்ட் லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலுக்கு 1/2 inch அலவன்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்னா நம்மளோட மேக்ஸியோட பாடி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் சேமாக நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பேக் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் 1 கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டுக்கு நெக் அண்ட் ஹார்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணிட்டேன்னா 2 பீஸுமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம கேதரிங்ஸ் வைக்கிறதுக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணி கட் பண்ணுறான்றதை பார்க்கலாம். இதோட ஃபார்முலா வந்துட்டு waist round into 1.5 divided by 3.14.
ஸோ நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் 27 இன்ட்டு 1.5 இன்ச்சஸ் பண்ணனா 40.5 வரும். அந்த 40.5 டிவைடட் பை 3.14 பண்ணுற வேல்யூவை அந்த ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு வரணும். இப்போ அடுத்து நம்ம டோட்டல் லென்த் எப்படி நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் கால்குலேட் பண்ணணும். இதில் நான் டோட்டல் லென்த் 27 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 27 இன்ச்சஸ் ப்ளஸ் 12.5 பண்ணால் நம்மளுக்கு 39.5 வரும். ஸோ ½ இன்ச் 11, ஸோ மொத்தம் 40 இன்ச்சஸ் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ எப்படி கேதரிங் மேக்ஸி கட் பண்ணலாம் அண்ட் பாடிஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்த்தோம். இதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்லீவ்ஸ் கட்டிங் ஆர் எப்படி இதை நான் ஸ்டிச் பண்ணுறன்றத பார்க்கணுன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.